உட்காருங்க. பொதுநல வழக்கு வந்திருக்கு. பிளைண்டிஃப் வந்திருக்காங்களா? வந்திருக்கேன் யுவர் ஆனர். எனக்கு வக்கீலும் நான் தான். வெரி குட். உங்க கேஸை இங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ரெண்டுமே தண்ணீருக்கு வளமான மாவட்டங்கள் யுவர் ஆனர். அதுவும் செங்கல்பட்டு என்பது ஏரிகளின் மாவட்டம்னே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட காஞ்சிபுரமும் அதே மாதிரி தான். ஏரிகள் இருக்கு, பாலாறு இருக்கு. அதனால இங்க நிலத்தடி நீர் மட்டம் ஆரோக்கியமா இருக்கும். பாலாத்து மணல் கொள்ளைக்கு எதிராக நான் வழக்கு போட்டு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் இந்த ஜில் குளிர்பான கம்பெனிக்காரங்க அங்க ஒரு ஃபேக்டரியை தொடங்கியிருக்காங்க. அங்க இருந்து வட தமிழ்நாடு, தென் ஆந்திரா, தென் தெலுங்கானா 3 பிரதேசத்துக்கும் குளிர்பானங்கள் தயாரிச்சு அனுப்ப போறாங்க யுவர் ஆனர். அதுல என்ன பிரச்சனை? மேலோட்டமா பார்த்தா இது சாதாரணமான விஷயமா தான் தெரியும். ஆனா அவங்க குளிர்பானம் தயாரிக்கிறதுக்கு முக்கிய ஆதாரமே தண்ணி தானங்களே. அத்தனை தண்ணியையும் நிலத்தடியில இருந்து உறிஞ்சி எடுக்க போறாங்க யுவர் ஆனர். ஏற்கனவே மணல் கொள்ளையால நிலத்தடி நீர் மட்டம் கிடுகிடுன்னு குறைஞ்சுக்கிட்டே வருது. இதுல இவங்க கம்பெனி தயாரிப்புக்காக நிலத்தடி நீரை உறிஞ்சினா என்ன ஆகும் யுவர் ஆனர்? ஒன்னும் ஆகாது. ஒரு வருஷத்துல அவங்க நிலத்தடியில இருந்து உறிஞ்சிற தண்ணியோட அளவு நம்ம செங்கல்பட்டு ஏரியோட கொள்ளளவு மாதிரி 3 மடங்கு யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சார், நான் பொய் சொல்லல. ஆய்வு முடிவுகளையும் ஆதாரங்களையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே மழை இல்லை, நிலத்தடி நீர்வளம் குறைஞ்சுக்கிட்டே வருது. விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. இவங்க மிச்ச தண்ணியையும் உறிஞ்சிக்கிட்டு கழிவு தண்ணியை ஆத்துல விட்டா விவசாய நிலம் எல்லாமே நஞ்சா மாறிடாதா? இவங்க ட்ரையல் ரன் நடத்தினப்பவே வெளியில வந்த கழிவு நீர்ல குறைஞ்சது 100 ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ண தகுதி இல்லாத அளவுக்கு பாழ்பட்டு போச்சு யுவர் ஆனர். அதுக்கான மண் பரிசோதனை உள்ளிட்ட மற்ற ஆதாரங்களையும் கொடுத்திருக்கேன் யுவர் ஆனர். எப்படி பார்த்தாலும் இந்த கம்பெனி விவசாயத்துக்கு, நிலத்தடி நீருக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் அழிவு தரக்கூடியது. அதனால இந்த கம்பெனியை உடனடியா மூட உத்தரவு பிறப்பிக்கணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் யுவர் ஆனர். பிரிலிமினரி ஹியரிங்ல இந்த கம்பெனிக்கு எதிரான ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரணைக்கு ஏத்துக்குது. எதிர்த்தரப்பு பிரதிவாதியான ஜில் கம்பெனிக்காரங்க இன்னும் 1 வாரத்துக்குள்ள இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதன் பின்னர் இந்த விவகாரம் பற்றி கோர்ட் முடிவு செய்யும். Now the court is adjourned.
வெற்றி, உலகத்துல மனுஷங்க எதுக்காக படைக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா? இப்ப எதுக்கு நீ பிலாசபிலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். சாதிக்கிறது தான். இது ரொம்ப பிளாட்டான ஆன்சர். இயற்கை ஒவ்வொரு உயிரையும் எதுக்காக படைச்சிருக்கு? அது பல்கி பெருகி வாழணும்னு தான். தனியா வாழணும்னு நினைச்ச எந்த உயிரினமும் நிலைச்சதா சரித்திரமே இல்ல. இப்ப என்னடி எதுக்கு? நீ தனியாவே வாழ்ந்து தனியாவே முடிஞ்சிடலாம்னு நினைக்கிறியா? அத பத்தி உனக்கு என்னடி இப்போ? இருக்கு வெற்றி. நீ விரும்பியோ விரும்பாமலோ என்ன உன் வாழ்க்கை கூட கைத்த போட்டு கட்டி வச்சுட்ட. ஐ மீன், இந்த மஞ்ச கயிறை சொல்றேன். தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஏய், சிம்பிள் क्वेश्चन தான். உன்னோட வாழ்க்கையில என்ன லட்சியம் உனக்கே தெரியாது. எதுக்காக பிறந்த, எதுக்காக வாழற அதுவும் தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது பூங்காவனம். வேணாண்டி, என்ன மேலும் மேலும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காது, புரியுதா? பூங்காவனத்தை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்கே, அதை பார்க்காம நீ எதுக்கு கண்ணை முடிக்கிற? உங்க அப்பா மேல கோவம் சரி, அவரை நீ கிட்டத்தட்ட டிவோர்ஸ் பண்ணிட்ட. ஆனா உங்க அம்மா, அவங்களுக்காக நீ வாழ வேண்டாமா? அப்பாவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அம்மாவையும் சேர்த்து நீ பழி வாங்கிட்டு இருக்கிறது உனக்கு புரியலையா? யாராவது இப்படி இருப்பாங்களா? உன்னையும் சேர்த்து 4 ஃபேமிலி இருக்கு. ஒரு வாஷிங் மிஷின் இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி ஒரு ஏசி கூட இல்ல. லைஃப் ஃபுல்லா உங்க அம்மாவை இதே வாழ்க்கையை வாழ வச்சு இப்படியே வழி அனுப்பிடலான்னு பாக்குறியா? சொல்லு. உன்கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, புரியுதா? எனக்கு தெரியும், உன்னால பதில் சொல்ல முடியலனா டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்னு பயந்து ஓடுவேன். ஆனா நீ இந்த உலகத்திலே பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் உங்க அம்மாவை ஒரு வேலைக்காரியாவே வச்சு அவங்கள ரெஸ்ட் எடுக்கவே விடாம கொன்னுட்டு தான் போற. நான் சீரியஸா தான் சொல்றேன். வேணா, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், சரியா? இது என்னோட லைஃப், சரியா? இது எந்த இடத்துல முடியும்னு எனக்கு தெரியும், யாரை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட மட்டும் கிடையாது, இத பத்தி யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும் அவசியமும் கிடையாது, யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். போலான்னா சொல்லு, கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இல்ல 10 மணி நேரம் இங்கே உட்காந்து பிலாசபி பேசணும்னாலும் சொல்லு, நான் பைக்ல கிளம்புறேன். நீ ஆட்டோல வந்து தொலை. என்ன செய்யணும் சொல்லு. உங்க அம்மாவை கைவிட்ட மாதிரி யார வேணாலும் நீ ஈஸியா கைவிட தயாரா இருக்கல்ல? இப்ப நான் யாரடி கைவிட்டேன்? இப்ப என்னால நிக்க முடியல, நடக்க முடியல. இந்த நிலைமையில உன்னை பத்தி நான் கேள்வி கேட்டதும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகிறதுக்கு ரெடி ஆயிட்ட. அததான் சொன்னேன். முதல்ல கிளம்புடி. உன்னை ஆட்டோல ஏத்திட்டு போயிட்டே இருக்கேன். ஆட்டோல போறதுக்கு எனக்கும் தெரியும். உன் பைக்ல கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போ, இல்லனா அப்படியே திரும்பி பார்க்காம போ. அப்ப இங்கே கடை. ஐயா உள்ள வரலாங்களா? எஸ், கம் இன். உள்ள வாங்க சார். யாரு? ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா என் பேர் அப்புங்க. இங்க 30வது வார்டில் கவுன்சிலருங்க. பாலாறு ஏரியா எல்லாம் என் லிமிட்ல தாங்க வருது. இவர் பேரு அபி நாராயணங்க. ஜில் கம்பெனியோ ஏதோ என்னமோ பதவின்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் சார். அதே தாங்க ஐயா. என்ன விஷயம்? சார் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஒரு ஜட்ஜ் இந்த மாதிரி சேம்பர்ல வந்து பார்த்து பர்சனலா பேசுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐ நோ சார், பட் வேற வழி இல்ல, அதான் வந்தோம். நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்ல வந்ததை சொல்லுங்க. சார் உட்காந்து பேசலாமா? நோ. You stand there and speak. ஓகே, நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். இந்த கேஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோடயே முடிஞ்சிடணும். இங்க எங்களுக்கு எதிர்ப்பு வந்தா நாடு முழுக்க எங்க கம்பெனி மேல கேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு பெரிய தலைவலியா மாறிடும்.
அதுக்கு தான் சொல்றேன். எவ்வளவு வேணும்? என்ன சொல்றீங்க? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செட்டில் பண்ண எங்க கம்பெனியில பொதுவாவே 1 கோடி 2 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கவே மாட்டாங்க. பட் நீங்க ரொம்ப நேர்மையானவர்னு சொன்னாங்க. நீங்க தவிர்க்கவே முடியாத ஒரு ஆஃபர் தரேன். 10 கோடி 10 crores பியூர் கேஷ். வரி இல்ல, வட்டி இல்ல, அப்படியே வீட்டில் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிடுவோம். என்ன சொல்றீங்க? 10 கோடியா ரூபாயை சொல்றீங்களா? அது எதுக்கு எனக்கு தரணும்? என்ன சார் புரியாத மாதிரி கேக்குறீங்க? அந்த பொன்னுசாமி எவ்வளவு வேணா ஆதாரத்தை கொண்டு வரட்டும். நீங்க சிம்பிளா இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும். அவ்வளவுதான் சார். அதுக்கு தான் இந்த அமௌண்ட். அதாவது இங்க இருக்கிற நிலத்தடி நீரை எல்லாம் நீ உறிஞ்சி காலி பண்ணிடுவ, விவசாய நிலத்தை எல்லாம் பாழ்படுத்திடுவ, ஜனங்க தண்ணிக்கும் சோத்துக்கும் இல்லாம அல்லாடுறதுக்கு நீ எனக்கு தர லஞ்ச பணம் 10 கோடி இல்லையா? பத்தாதா? பேசிக்கலாம் சார். நான் அப்படியே டபுளா பண்றேன். 20 கோடி. என்ன சொல்றீங்க? சொடக்கு போடுற நேரத்துல உன்னை அரெஸ்ட் பண்ணி என்னால உன்னை உள்ள தள்ள முடியும் சார். சொடக்கு போடுற நேரத்துல நீயும் வெளியில வந்துருவ. அது என்னன்னு தெரியுதா? சிசிடிவி கேமரா. உன்னோட முகம் அதுல தெளிவா பதிவாயிருக்கும். இந்த நிமிஷம் நான் தடியால உன்னை அடிச்சு வெளியே துரத்துனேன்னு வையி, அது எவ்வளவு பெரிய நியூஸ் தெரியுமா? நியூஸ் மீடியால அந்த விஷயம் வெளியில வராம நான் பாத்துக்குவேன்னு நீ சொல்லலாம். வர வேண்டாம். ஆனா சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கு. இந்த செகண்ட் உன்னை அடிச்சு துரத்திட்டு ஜில் கம்பெனியோட சவுத் இந்தியா எக்ஸிகியூட்டிவ் லஞ்சம் தர வந்தப்போ ஜட்ஜ் சங்கர நாராயணன் அடித்து துரத்திய காட்சின்னு பரப்பி விட்டேன்னு வையே, இந்தியா லெவல்ல உலக லெவல்ல கூட நீ ஃபேமஸ் ஆயிடுவ. என்னால அதை பண்ண முடியும். பண்ணவா? யாருக்கிட்ட விளையாடுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா ஜட்ஜ் சார்? நீ யாருக்கிட்ட பேசுறோன்னு தெரியாம வந்துட்ட. இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன் போ. சார், இங்க இருக்கிறவங்க கார்ப்பரேட் கம்பெனிகளை பகிச்சுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. கெட் அவுட், கெட் அவுட். இங்க பாருங்க ஜட்ஜ் ஐயா. என்ன போய வெளிய? உங்களுக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? போங்க வெளியில. தவாலே, தவாலே. ஐயா சொல்லுங்க ஐயா. ஏயா கண்டவர்லாம் என்ன பார்க்கணும்னு சொன்னா உள்ள அனுப்பிடுவியா? ஐயா நான் புள்ள குட்டிக்காரன் ஐயா. உள்ளூர்ல இருக்கிறவன் பொழைக்க வேணாமா? யோ போயா. உள்ளூர்காரனா புள்ள குட்டிக்காரனா? இப்ப நீ வரப்போறியா இல்லையா? வரேன். ஆனா கொஞ்சம் கையை பிடிச்சி எழுப்பி விட ப்ளீஸ். எந்திரி. அம்மா அம்மா அம்மா, எந்திரி. கால் வலிக்குது. வச்சுக்கிட்டு என்னால நிக்க முடியலப்பா. அப்புறம் எப்படி பைக் வரைக்கும் வருவீங்க? தெரியலையே. சரி, நீ இப்படியே என்னை விட்டுட்டு போயிடு. நான் எப்ப முடியுமோ அப்ப வந்துடுறேன். ஏண்டி என்ன போட்டு டார்ச்சர் பண்ற நீ? ஏய், என்ன நீ? நான் என்ன வேணும் நான் பண்றேன். எனக்கு நிஜமாவே முடியல. உனக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னா ப்ளீஸ் நீ போன்னு சொல்லிட்டேன். பைக்ல பின்னால உட்காந்தா விலாமனாச்சு வருவியா? அதெல்லாம் உட்காந்துருவேன். கையில பேலன்ஸ் நல்லா தான் இருக்கு, கால் தான் வலிக்குது. பைக் வரைக்கும் கொஞ்சம் தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும் ப்ளீஸ். தூக்கிட்டு போடுமா? சரி, நீ போனா அப்புறமா ஈவினிங்கா வரேன். சரி வந்து தொலை.
என்ன பாப்பா, என்னது உன்னை தூக்கிட்டு கோயிலுக்குள்ளே சுத்த ஆரம்பிச்சிட்டாரு? புதுவிதமான வேண்டுதலா இருக்கு. அக்கா நடக்க முடியலக்கா, அதான் தூக்கிட்டு போறாரு. இது என்னடி கூத்தா இருக்கு? வர வர லவர்ஸ் எல்லாம் கோயிலுக்குள்ளே கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா இவர்தான் என் புருஷன், என்ன தொட்டு தாலி கட்டினவரு. என்னால நடக்க முடியல, அதான் தூக்கிட்டு போறாரு. இந்த காலத்துல எந்த புருஷன் நடக்க முடியாத பொண்டாட்டியை தூக்கிட்டு போறான்? நீ கொடுத்து வச்சவம்மா, நல்லா இருப்பா. தேங்க்யூக்கா. நீ போயிட்டு தூக்கிட்டு வாங்க. டைம் ஆகுது, சித்தப்பா இன்னும் வரலையே சித்தி. வரேன்னு சொன்னார்ப்பா. வீட்டுல எல்லாரும் வந்திருப்பாங்க, நீ இங்கே இரு, நான் போய் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. சித்தப்பா வந்துட்டார். இளையவரே, என்னோட வேலையை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறீங்க. கோவில் கோவில் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. இதை நீங்களா பண்ணக்கூடாதா? இளையவரே, இது சூர்யாவுக்காக பண்ற பூஜை அபிஷேகம். பெரியவங்களா நின்னு நீங்களும் பத்மாவும் தானே அவனை ஆசீர்வாதம் பண்ணி நடத்தி வைக்கணும். அடிச்சு புடிச்சு ஓடி வரேன், ஒரு காஃபி கூட நான் சாப்பிடல. சரி, ஏற்பாடுலாம் ரெடியா இருக்கா? பூஜையை நடத்திடலாமா? எல்லாம் ரெடிங்க. நீங்க வந்ததும் ஆரம்பிச்சிடலான்னு பூசாரி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். வாங்க போலாம். போங்க. வாங்க வாங்க. வா. என்னண்ணா அது? இந்த ஆளு வீட்டுக்கு போவோம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா, இந்த ஆளு கோயிலுக்குள்ள போறான். இதுவும் நமக்கு வசதி தான்டா. இங்க அந்த ஆளை தூக்குறது தான் ஈஸி. தலைவா, இந்த ஆளு ஜட்ஜி தலைவா. கை வச்சா பெரிய பிரச்சனை ஆயிட போகுது, பயமா இருக்குது தலைவா. டேய், வேலையை நம்ம கையில் கொடுத்தது ஜில் கம்பெனிக்காரன், உலகத்திலேயே பெரிய பணக்காரன். அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்தியாவே வாங்கலாம். அவ்வளோ பெரிய பணக்காரன். எதுவாக இருந்தாலும் அவன் பார்த்துப்பான்டா. இதுக்கிடையில் யாரையாவது போட்டு தள்ளணும்னா யோசிக்கவே யோசிக்காத, போட்டு தள்ளிடு. எவ்வளோ பெரிய கேஸ் வந்தாலும் அவன் பார்த்துப்பான். ஏன்பா எப்படிப்பா அந்த ஆளை தூக்குறது? டேய், ஸ்ப்ரே கொடுத்து எடுத்துன்னு வந்துருக்குறல. எடுத்து வந்திருக்கேன்பா. எங்க? இதோபா. పేరుకి అర్చన పండవా మహాలక్ష్మి అంబికాయీ నమః పాదారవిందయో అష్టోత్తర భద్ర పుష్పార్చన పూజాం లక్ష్మీ నమః ఓం దాని లక్ష్మీ నమః ఓం